ஆவியினால் பிறக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துல. ஆவியினால் பிறக்கிறது மாமிசத்துல பிறந்த பிறகுதான் ஆவியினால் பிறக்க முடியும். அதனாலதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் எழுதப்பட்டிருக்கு. ஒரு குழந்தைய மறுபடியும் பிறக்க வைக்க முடியாது. அப்போ பிறக்க வைக்க ஏன் முடியாது? ஆவிக்குரியவன் ஆவிக்குறிகளை நிதானிக்கிறான்ற ஒரு மைண்ட் செட் வந்த பிறகுதான் அவங்க ஆவிக்குரியவர்களா மாற முடியும். ஒரு 2வது தடவை பிறக்கிறது ஒண்ணு இருக்கு, முதல் தடவை பிறக்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த ஜலத்தினாலும் ஆவினாலுங்கிறது, ஜலங்கிறது ஜலத்துல பிறக்கிறதா மாமிசங்கிறாரு. ஒரு மனுஷன் ஜலத்துல பிறக்கிறான். எப்படி பிறக்கிறான்? ஜலத்துல ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடுக்குள்ளேயே இருக்கிற பிள்ளை பிறக்கும் போது கவனிங்க, அந்த ஜலத்தோடயே பிறக்குது. பனிக்குடம் உடையுது, இதெல்லாம் காட் கிரியேட் பண்ணது. அப்போ ஜலத்துல ஒரு மனுஷன் பிறக்கிறது முதல் பிறப்பு. அது என்னது? மாமிசத்துல பிறக்கிறது, ஜலத்துல பிறக்கிறது. அதோடய நீ வாழ முடியாது, நீ ஆவியில பிறக்கணும். இந்த மூக்கு மொழியோட பிறந்ததுக்கு ஒரு காரணம் பெற்றோரு, அதன் மூலமா நீ பிறந்துட்ட. ஆனா நீ ஆவியில பிறந்தாதான் இந்த உலகத்துல நீ சரியா வாழ முடியும்.